காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு சமையல் ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி எக் பிரியாணி, வழக்கம் போல் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான். கருப்பு கவுனி அரிசி கஞ்சியும் எக் ஆம்லேட்டும் சமையல் ஆரம்பித்தாச்சு. 2 எக்கு, அதுக்கடுத்து பால் அடுப்பில் வச்சு பால் ஒரு பக்கம் காய்ச்சி முடித்தாச்சு. கருப்பு கவுனி அரிசிக்கு 2 பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், சோம்புலாம் போடணும். அதுக்கடுத்து எக் பிரியாணிக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, ஜாதிபத்திரி எல்லாம் போட்டு அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அடுத்து புதினா இலை, மல்லி இலை, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். அப்புறம் நான் இன்றைக்கி வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி லைட்டாக மிக்சியில் போட்டு அடிச்சிட்டேன். மிக்சியில் போட்டு அடித்து வதக்கிட்டு அதுக்கு தேவையான கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் நான் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச பிரியாணி தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு எப்போ போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து உப்பு, 2 எக்கையும் போட்டு லேசாக ஒரு கிளறி விட்டுட்டு 1 டம்ளர் பாசுமதி ரைஸை நான் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து வச்சுட்டு 1/2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் தயிர் ஊற்றி குக்கரை மூடி வச்சாச்சு. மூடி சிம்லேயே வச்சு ஒரே ஒரு விசில் விடுங்க போதும். ரொம்ப 2 விசில் விட்டால் குழஞ்சிரும். அப்புறம் அதுக்கடுத்து கருப்பு கவுனி அரிசிக்கு எக் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எப்பயும் போல் கருப்பு கவுனி அரிசி கஞ்சியும் எக் ஆம்லேட்டும். லஞ்சுக்கு எக் பிரியாணி, வாழைப்பழம், பப்பாளி பழம், கொஞ்சம் தயிர், வெங்காயம். இது லஞ்சுக்கு. அதுக்கடுத்து நமக்கு ஒரு காஃபி குடிக்கணும். இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு டயர்டாக இருக்கும்ல, அப்புறம் நான் ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு உட்காந்தாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் வேலைகள் இதுதான். நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.